ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த சனி, ஞாயிறு காலையில் லேட்டாக எந்திரிச்சிட்டு திங்கக்கிழமை எந்திரிக்கணுன்னாவே கொஞ்சம் கடியாக தாங்க இருக்கும். இந்த திங்கக்கிழமையை மட்டும் தாண்டிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் எனக்கு. ஒரு 8 மணிக்கு ஸ்கூல் வச்சுருந்தா கூட தெரியாதுங்க. 7 மணிக்கு ஸ்கூல் அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் காலையில். ஒரு பக்கம் லஞ்ச் பேக் பண்ணிக்கிட்டே இன்னொரு பக்கம் அவனை சாப்பிட வைக்கணும். இன்றைக்கி தோசையும் கடலை சட்னி அப்படிங்கிறதுனால எந்த பிரச்சனையும் பண்ணாமல் சாப்பிட்டுக்கிட்டான். 6:30க்கே சாப்பிட்ருவாங்க காலையில். சாப்பிட்ட உடனே போய் ரெடி ஆகிட்டு வந்துடுவான். அதுக்குள்ளே நம்ம லஞ்ச் பேக் பண்ணிடலாம். ஒரு கடாயில் நெய் விட்டு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக இட்லி பொடி, ஒரு சின்ன டீஸ்பூனில் கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இட்லியை போட்டு பரட்டி எடுத்துட வேண்டியது தான். கருவேப்பிலையை நம்ம இட்லி பொடி செய்யும் போதுமே சேர்த்துருப்போங்க. ஆனால் கொஞ்சம் தனியாக போட்டுக்கிட்டோன்னா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு காம்பினேஷன் தயிர் தான் கொடுத்து விட்டுருக்கேன். யாருக்கெல்லாம் இந்த காம்போ பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் தயிர் சாப்பிட மாட்டேன், ஸோ டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியாது. பட் முகிலுக்கு ரொம்ப பிடிக்கும். இட்லி பொடி ரெசிபி லிங்க் வேணும்னா ஷார்ட்ஸ் டைட்டிலுக்கு மேலே பாருங்கள். நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?